அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமான ரமலானிலே உங்களோடு நோன்பின் நோக்கம் என்ன பற்றிய சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கிறேன். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே நோன்பினுடைய நோக்கத்தை மிக தெளிவாக சொல்கின்ற ஒரு செய்திதான் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபிஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதம், அதில் குர்ஆன் அருளப்பட்டது. அமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யசும்ஹு, அந்த மாதத்தை நீங்கள் அடைந்து கொண்டால் நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள். எனவே இங்கே நாங்கள் பார்க்கிறோம், ரமலான் என்கின்ற இந்த மாதம் மகத்தான மாதம். அந்த மாதத்திலே அடிப்படையான 2 காரியங்களை அந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒன்று குர்ஆன் அருளப்பட்டது, மற்றொன்று நோன்பு நோட்பது. இதிலே அந்த மாதத்தின் மகத்தான சிறப்பு குர்ஆன் அருளப்பட்டதாகும். அத்தோடு அந்த மகத்தான சிறப்பை, குர்ஆனுடைய உறவை நாங்கள் வைத்துக்கொள்ள மிக வாய்ப்பளிக்கின்ற ஒரு கடமையாக நோன்பை பார்க்கிறோம். நோன்பு நோற்றல் என்பதும் குர்ஆனுடைய உறவு என்பதும் மனித வாழ்க்கையிலே தக்குவா என்ற இறை உணர்வை ஏற்படுத்துவதுதான். நோன்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தக்குவா லஅல்லக்கும் தத்தக்கூன். நோன்பு கடமையாக்கப்பட்டது தக்குவாவை அவனில் உருவாக்குவதற்கு. குர்ஆன் ஹுதன் லில் முத்தகீன். அந்த நோன்பினூடாக ஒரு மனிதன் அடைந்து கொண்ட அந்த தக்குவாவை வலுவூட்டுகின்ற ஒரு உறவாக குர்ஆனை அல்லாஹ் பேசுகிறான். எனவே நோன்பினுடையதும் குர்ஆனுடையதும் என்ற இந்த உறவை அடிப்படையாக கொண்டு இந்த ரமலான் எங்களை வழிகாட்டுகிறது. அதிகமான ஆன்மீக ரீதியான உறவை வைத்துக்கொள்ள எங்களை பணிக்கிறது. குறிப்பாக ரமலானை நாங்கள் 2 அடிப்படைகளை பார்ப்போம். ஒன்று, இறைவனுடனான உறவை அதிகம் வைத்துக்கொள்ள வாய்ப்பை தருகின்ற மாதம். மற்றொன்று, சமூகத்துடனான உறவை. சுருக்கமாக சொன்னால், அல்லாஹுவை சார்ந்தும் மனிதர்களை சேர்ந்தும் வாழ்வதற்கு அடிப்படை நோக்கத்தை கொண்டு ரமலான் எங்களுக்கு அல்லாஹ் வடிவமைத்து தந்திருக்கிறான். அல்லாஹ்வை சார்ந்து வாழுகின்ற செயற்பாடுகளாக நாங்கள் பார்க்கலாம். தொழுகை. இந்த மாதத்தில் அதிகமாக இரவு நேரங்களில் நாங்கள் தொழுகைக்காக பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய உணர்வையும் உறவையும் நெருக்கத்தையும் பெறுவதற்கு செயற்படுகிறோம். இரண்டாவது, குர்ஆனுடைய உறவு. அதிகமாக குர்ஆன் ஓதுகிறோம், பாராயணம் செய்கிறோம். அந்த உறவும் அந்த மாதத்திலே நாங்கள் அதிகம் இறைவனை சார்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்கிறோம். மூன்றாவது, பிரார்த்தனை, துவா, இஸ்திக்ஃபார், தௌபா என்று தொடராக இந்த எங்களுடைய குற்றங்கள் சார்ந்த, தவறுகள் சார்ந்த, எங்களுடைய தேவைகள் சார்ந்த விடயங்களை அல்லாஹ்விடம் அதிகம் கேட்டுக்கொள்வதற்கு இந்த மாதத்தை பயன்படுத்துகிறோம். எனவே ரமலானுடைய காலத்தின் நோக்கம், நோன்பினூடாக நாங்கள் அதிக தொழுகை என்ற அந்த செயற்பாடுகளினூடாகவும், குர்ஆனுடைய அந்த பாராயணத்தினூடாகவும், துவா, இஸ்திக்ஃபார், தௌபா என்ற இந்த அம்சங்களினூடாகவும் நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்கும் அல்லாஹ்வுடனான உறவை வைத்துக் கொள்வதற்கும் ஆன்மீகத்தை வழிப்படுத்திக் கொள்வதற்கும் வாய்ப்படுத்திக் கொள்கிறோம். மற்றொன்றுதான் மனிதர்களை சேர்ந்து வாழுதல். சமூகத்துடனான உறவை அடிப்படையாக கொண்டு இந்த ரமலான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சதகா, ஜகாத், தர்மங்கள், இதர இன்னொரு ஏனைய மனிதர்களுக்கு இஃப்தார், நோன்பு திறக்க வைப்பது கூட மிக மகத்தான பணி. இப்படி மனிதர்களுக்கு கொடுத்து, உண்ண கொடுத்து, அவனுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்து உதவி செய்கின்ற மனோநிலையையும் ஏற்படுத்தும் வகையில் இந்த ரமலானை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த ரமலான் ஒரு மானசீகமான மனித உறவையும் இறை உறவையும் எங்களுக்கு வழிப்படுத்திக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே ரமலானுடைய நோக்கங்களிலே முதன்மையானது குர்ஆனுடைய உறவு. இந்த ரமலான் மாதம் சிறப்புறுவது அதனால்தான். இரண்டாவது, நோன்பு. ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் அருளப்பட்டு 15 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் நோன்பு கடமையாக்கப்படுகிறது. எனவே குர்ஆனினால் உருவாக்கப்பட்ட, ஒழுங்குபடுத்தப்பட்ட மனிதர்களுக்குத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே
நாங்களும் குர்ஆனுடைய உறவிலே அதிகம் ஈடுபடுகின்ற மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கொள்வதற்கு நோன்பு நோட்பது என்பது மிக அடிப்படையான ஒரு ஆத்மார்த்த அல்லாஹ்வினுடைய உறவை வலுப்படுத்துகின்ற காரணமாக இருக்கிறது. அந்த வகையிலே இதிலே முதன்மை நோக்கமான குர்ஆனுடைய உறவை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு மனிதன் குர்ஆனோடு அவனுடைய உறவு இருக்கிறதே, அது சாதாரணமாக வெறுமனை ஓதுவதோடு மாத்திரம் தொடர்பட்டதல்ல. மாறாக குர்ஆனோடு எங்களுக்கு இருக்கின்ற 11 வகையான உறவுகள். முதலாவது அல் ஈமான் பில் குர்ஆன், குர்ஆனை நம்பி விசுவாசித்து ஒரு மனிதன் அந்த உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது குர்ஆனை பார்த்தல் அந்நதர். மூன்றாவது குர்ஆனை செவிமடுத்தல் அஸ்ஸம்ஆ. நான்காவது குர்ஆனை ஓதுதல் அத்திலாவா வல் கிராஆ என்று சொல்வார்கள். ஐந்தாவது குர்ஆனை ஹிஃப்ல் மனனம் செய்தல், உள்ளங்களில் சுமந்து கொள்ளுதல். ஆறாவது குர்ஆனை தஅல்லும் கற்றுக்கொள்ளுதல். ஏழாவது குர்ஆனை ஃபஹம் விளங்குதல். எட்டாவது குர்ஆனை தஅலீம் அல் குர்ஆன், குர்ஆனை கற்பித்தல் அடுத்தவர்களுக்கு. ஒன்பதாவது குர்ஆனை அமல் செயற்படுத்துதல். பத்தாவது குர்ஆனை ததப்புர் ஆய்வு செய்தல். 11வது குர்ஆன் ஹலாவத் இன்பமாக மாறுதல் என்ற இந்த 10 உறவுகளோடு இந்த ரமலானை கழிக்கின்ற சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் நாங்கள் எடுக்க வேண்டும். அதிகமாக குர்ஆனுடைய உறவாக எங்களுடைய உறவு இருக்க வேண்டும். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா உண்மைக்குண்மையாக போலித்தனம் இல்லாமல் ஒரு அடியான் இருக்க வேண்டிய 4 விடயங்களை பற்றி சொல்கிறார். ஒன்று, வமா கதருல்லாஹ ஹக்க கதரி, அல்லாவை அளவீடு செய்கின்ற விடயம் இருக்கிறதே, அவனை பற்றிய நம்பிக்கை ஈமான், இந்த விடயத்தை உண்மைக்குண்மையாக போலித்தனம் இல்லாமல் மிக தெளிவாக அல்லாஹ்வுடைய விடயத்தில் ஒரு மனிதன் அல்லாவை அளவீடு செய்கின்ற விடயத்திலே சரியாக இருக்க வேண்டும். இரண்டாவது வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி, ஒரு மனிதன் இந்த மார்க்கத்தை வாழ வைக்கின்ற விடயத்திலே தியாகம் பண்ணுகிறான் என்றால் அது உண்மைக்குண்மையான தியாகமாக இருக்க வேண்டும், ஹக்க ஜிஹாதி. மூன்றாவது அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் இருக்கிறதே, இந்த மார்க்கத்தை உணர்வோடு இருக்கின்றவன் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு இருக்க வேண்டும். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி, அல்லாஹ்வை அஞ்சுகிற ஒருவன் உண்மைக்குண்மையாக அஞ்ச வேண்டும். ஹக்க துகாத்தி இந்த சொல் பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம், ஹக். நான்காவது விடயம்தான் அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்தி, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதம் இருக்கிறதே அதனை உண்மைக்குண்மையாக பாராயணம் செய்வார்கள், உண்மைக்குண்மையாக அதனுடைய உறவை பேணுவார்கள். எனவே ஹக், உண்மைக்குண்மையாக போலித்தனம் இல்லாமல் எங்களுடைய விடயம் இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கின்ற விடயத்திலே குர்ஆனுடனான உறவு இருக்கிறதே, அந்த உறவு மிக மகத்தானது. எனவே ரமலானுடைய காலத்தில் அவருடைய பிரதான நோக்கமான நோன்பு நோற்றலை நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சிரத்தை எடுத்து அதற்கென நாங்கள் பல ஏற்பாடுகள் செய்து அந்த கடமையை நிறைவேற்றுகின்றோமோ, குர்ஆனுடைய உறவிலும் அதிகமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த ரமலான் இருக்கிறது. காரணம், குர்ஆனுடைய நோக்கமும் தக்வா, நோன்பினுடைய நோக்கமும் தக்வா. எனவே தக்வா என்ற நோக்கத்தை அடைவதற்காக அல் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற மிக மகத்தான உறவுதான் குர்ஆனிய உறவும் நோன்பினுடைய உறவும். எனவே இது ஒரு உயிர், ஒகதாலிக அவ்ஹைனா இலைக்க ரூஹன் மின் அம்ரினா, இந்த உயிரை, குர்ஆன் என்ற இந்த உயிர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உயிரோடு எவ்வளவுக்கு உறவாக இருக்கிறோமோ நோன்பு வீரியமானதாக, சிறப்பானதாக, கண்ணியமானதாக இருக்கும். எனவே இந்த நோன்பு எதிர்பார்க்கின்ற அந்த தக்வா என்ற இலக்கையும் நோக்கையும், குர்ஆன் எதிர்பார்க்கின்ற முத்தக்கீங்களுக்கான நேர்வழி என்ற அந்த இலக்கையும் நோக்கையும் அடைந்து கொள்ளத்தக்கதாக இந்த புனிதமான மாதத்தை நானும் நீங்களும் பயன்படுத்தி கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா வழங்கும் பாபுர் ரையான் சுபனத்து வாசல் ரமலான் சிறப்பு நிகழ்ச்சி.